என் பிள்ளைல ஏன் எல்லாரும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வரீங்க? என்னாச்சு? ஆமா தாத்தா, இந்த லீவு ஃபுல்லா இங்க இருக்கலாம்னு வந்தோம். எங்களை அதுக்குள்ள ஊருக்கு கூட்டு போறீங்கல்ல? தாத்தா, இங்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? எந்த ஒரு சத்தமும் இல்லாம குருவி சத்தம், நல்ல அமைதியான இடம், சூப்பரா இருந்துச்சு. எங்களை இங்க இருந்து கூட்டு போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தாத்தா. என்ன மக்களே செய்யுது? ஒரே இடத்துல இருக்க முடியாது. உங்களுக்கு படிப்பெல்லாம் முடியட்டும், நீங்க இங்கேயே வந்து செட்டில் ஆகுற மாதிரி நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். தாத்தா, ஊரை விட்டு போறது அழுகாச்சி அழுகாச்சியா வருது தாத்தா. ஐய, என்ன இந்த பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்க? கிராமத்து வாழ்க்கையை அந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்களா? பரவாயில்ல, ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் பிள்ளைகளோட ஃபியூச்சரை பார்க்கணும்ல, நம்ம இங்கேயே வச்சுக்க முடியாது. அவங்க அப்பா வேற வர சொல்லிட்டான். ஏன் தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்தீங்க? அவளுக்கு அந்த டவுன்ல இருக்கிறது செட் ஆகலையாமன்னு, அதனால நான் இங்கேயே கிராமத்திலேயே இருக்கேன், என்ன நீங்க அப்பப்ப வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதை மாரி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர முடியாது, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏடி, என்ன அவன் புள்ளைய சவுண்ட் கேக்குது? மக்கா வந்துட்டாங்களா ஊர்ல இருந்து? அக்கா, ஆமாக்கா, அப்படி தாத்தா சவுண்ட் கேக்குது. எல்லாரும் கோரஸா கத்துறாங்களே, வாங்க போய் பாப்போம். அப்பா, 3 நாளா வீடு ரொம்ப அமைதியா கிடந்துச்சு. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டோட கலகலப்பே வந்திருக்குதுப்பா. என்ன பிள்ளைகளா எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? என்ன ஆச்சு? நாங்க 10 நாள் இருக்கோம்னு சொல்லி ஊருக்கு போனா எங்களை ஒரே 2 நாள்ல திருப்பி வர வச்சிட்டீங்கல்ல. என்ன மக்கா செய்யறது? உங்களை பார்க்காம இருக்க முடியல. விட்டுட்டு வீடே வெறின்னு இருக்குது. அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தாச்சு. சரி மக்கா, எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பாடு ரெடி பண்றேன். என்ன மாமா, நாங்க இல்லாம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா உங்களை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே. என் பேர பிள்ளைங்க தானே, அவங்க என்கிட்ட விளையாடாம சேட்டை செய்யாம யார்கிட்ட செய்வாங்க? ரொம்ப சமத்தா இருந்தாங்க, நல்லா விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஊரை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம எல்லாம் அழுதுட்டு வருதுங்க, என்ன செய்யறது? சரிங்க மாமா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம். ஆமா, அத்தை எங்க மாமா காணோம்? இல்லம்மா, எனக்கு இங்க இருக்கிறது வந்து கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு இந்த தண்ணி எல்லாம் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாமா. அதனால ஒரு 10 நாள் கழிச்சு நான் வர்றேன், அங்க இருந்து ஃப்ரீயா இருந்து இந்த விவசாயமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் போய் மேற்பார்வையிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காமா. பாத்தீங்களாக்கா, இந்த கிழவி இங்க இருந்து ஒரு வேலையும் செய்யாது, இப்ப ஊர்ல இருக்குதாமா. ஊர்ல இருந்து வந்தது நம்மள என்ன பாடுபடுத்த போகுது தெரியல போங்க. ஏடி, பெரியவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம தான் இந்த எல்லா வேலையும் நம்மளே பாத்துக்கிறோம்ல, அப்புறம் அவங்க வேலை செய்யலன்னு நீ சொல்ற? அதெல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்கள தப்பா பேசக்கூடாது. அக்கா, நீங்க மட்டும் எப்படிதான் இப்படி எப்ப பார்த்தாலும் நல்லவங்களாவே இருக்கீங்களோ எனக்கு தெரியலக்கா. ஊர்ல இருந்து வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. என்னடி செய்யறது? இவங்க தான் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம விடு, அப்பா வந்தோடனே பேசி திரும்ப மறுபடியும் அங்க போறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். சரி, அப்பா வந்தோடனே நீ பேசிடு. நினப்பு தான், எல்லாரும் தானே போகணும், நான் போய் பேச முடியாது, நீ போய் பேசு போ. ஏடி, இப்பதான் அப்பா வந்தோடனே பேசலாம்னு சொன்னேன், அதுக்குள்ள நான் போய் பேசு நீ போய் பேசுன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன, அதெல்லாம் பேச முடியாது, நீ போய் பேசு, இல்லைன்னா எனக்கு தெரியாது. அப்பா, அப்பா, என்னாச்சு? 2 பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய் சுபினே, இவ தான்டா சொன்னா திரும்ப ஊருக்கு போறதுக்கு நம்ம பிளான் போடுவோம், அப்பாட்ட பேசுவோம்னு சொல்லி. அதுக்குள்ள நீ போய் பேசுற, ஏன் கூட சண்டை போடுறடா? அக்கா, இதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவோம். டேய், அப்படி சொல்லி தானே இங்க சண்டை வந்துட்டு இருக்கு. அக்கா, இந்த சண்டை தான பிளானே. என்னடா சுபின் சொல்ற? நம்ம ஊர்ல இருந்து வந்ததும் அம்மா என்ன சொல்லுச்சு? 2 நாளா வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க குரலை கேட்டதும் தான் வீடே கலகலன்னு ஆயிருக்குன்னு சொல்லுச்சு. அப்போ அந்த 2 நாள் இவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? இப்போ மறுபடியும் நாம சண்டை போட ஆரம்பிச்சோம்னா அவங்களே நம்ம ஊருக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. ஏய் சுபினே, சூப்பர் ஐடியாடா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள தான் இருக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மள பாட்டி கொடுத்துருவாங்க. அதனால நம்ம 3 பேருக்குள்ள தான் இருக்கணும். அவங்கள வச்சு தான் நம்ம சண்டையே போட போறோம். ஓகேவா? ஓகேடா, ஓகே. இப்போ நான் பூமாரியை கூட்டிட்டு வரேன். பூமாரியை வச்சு இப்போ சண்டையை ஆரம்பிக்கிறோம். பூமாரி, பூமாரி. டேய், என்ன எதுக்குடா கூப்பிட்டுட்டே இருக்கற? ஊருக்கு போயிட்டு வந்தது என் மேல இருந்த பயம் உனக்கு குறைஞ்சு போச்சுல? இரு, உன்னைய வச்சுக்கிறேன். என்னது? உன் மேல பயமா? ஏடி பூமாரி, அவன் என்ன சொல்றான்னு கேளு. அக்கா, அவன் என் கூட சண்டை போடுறதுக்கு நீ வர சொல்லிருக்காக்கா. இது கூட தெரியாம நீங்களும் அவனோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏடி, என்னடி சொன்ன? உன் கூட சண்டை போடுறதா?